வணக்கம் நண்பர்களே, திரு லட்சுமி செய்தியில் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திருவை வெளியே கொண்டு வர அலெக்ஸ் அழகாக அந்த போலீஸ்காரரு நம்ம திருவை வெளியே விட மாட்டோம், இப்போ அந்த ஜட்ஜி எழுதி தந்த அந்த காப்பியை நான் ஏற்றுக்க முடியாது, இன்னைக்கு விட்டால் என்னை 2 நாளைக்கு வெளியே ஜாமீனில் எடுக்கவே முடியாது, அவன் உள்ளுக்கு கிடக்கணும், இப்போ கொண்டு என்ன புரோஜனம், என்னை மீறி கொண்டு போக முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை அழகாக அலெக்ஸ் வீடியோ எடுத்து இந்த கொண்டு உங்கள் வேலைக்கே நான் ஆப்பு வச்சிருவேன் அப்படின்னு கேட்குற நேரம் ஒரு கட்டத்தில் நடுங்கி அப்படியே அந்த அதிகாரி நம்ம திருவை விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கௌதமுக்கு ஏகப்பட்ட கோபம், நம்ம எவ்வளோ தூரம் பண்ணி டீஆக்டிவ் பண்ணி இவன் முடங்கி இருப்பான்னு பண்ணா இவன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ரியாவை வச்சு சொல்ல வச்சு வெளியே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்ன நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவுக்கு சந்தேகம் வருது, இதில் கௌதமும் கவிதாவும் சேர்ந்து தான் இந்த வேலையை நிகழ்த்துறாங்களா, முகமூடி போட்டு வந்த கண்ணு நிச்சயமாக அது கௌதமோட கண்ணு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நான் இப்போவே நீங்கள் செய்த செயலால் நான் போட்டு உடைக்க போகிறேன், நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு கவிதாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் எப்படியாவது இன்னைக்கு திருவை வெளியே கொண்டு வந்துடணும், இந்த அதிகாரி நம்ம திருவை வெளியே விடக்கூடாது அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருக்காரு. ஆனால் ரியாவை கூட்டு வச்சு நம்ம மகாவும் திவ்யாவும் அந்த ஜட்ஜி கிட்ட போய் உண்மையை உடைச்சிடாங்க. ரியா, நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிறேன், என் உயிருக்கே ஆபத்து, உண்மையாட்டே நான் திரு எந்த தப்பும் பண்ணலை, அவர் நல்லவர் தான், என்னை இப்படி சொல்ல சொன்னாங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் அந்த பரசுராம் குரூப் கம்பெனி திருவோடு மேலே நான் பாலியல் துன்புறுத்தல் கேஸ் போட்டுட்டேன், அவர் ரொம்பவும் நல்லவர், நான் இப்போ என் தப்பை உடந்துட்டேன், அவரை வெளியே விட்டுருங்க அப்படின்னு ஜட்ஜிட்டு சொன்ன அந்த எவிடன்ஸ் ஜட்ஜ் எழுதி கொடுத்த நோட்டீஸை கொண்டு அதிகாரிகிட்ட கொண்டு போகிறாங்க. என்ன இப்போ கொண்டு நிற்கிறீங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அவரை ஜெயிலில் போடுறதுக்கு பண்ணியாச்சு, இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அதிகாரி விடாபுடியாக நிற்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இனி எதா ஆனாலும் மண்டே பார்த்துக்கிடுங்க, 2 நாளைக்கு வரும் வெளியே வர முடியாது அப்படின்னு அதிகாரி சொல்லுறாங்க. இதை கேட்டு திவ்யா சாக்காவே நிற்கிறாங்க. என்ன சார் விளையாடுறீங்களா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு திவ்யாவும் மகாவும் ரிலீஸ் ஆர்டரை கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் என்னன்னா அதை வாங்கி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ வேணும்னு திட்டம் விட்டு என்ன உள்ளுக்க தள்ளணுன்னே நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு சார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. திருவின் வார்த்தையை கேட்ட உடனே அப்படி எடுத்தவங்க முன்ன விட முடியாது, ரிலீஸ் ஆர்டரையும் மீறி என்னை உள்ள வைக்கணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது தப்பாக இருக்குது சார் அப்படின்னு திரு ஓன் பண்ணுறாங்க அந்த அதிகாரியை. நீங்கள் போலீஸ், அதை மறந்துடாதுங்க, சட்டத்தை மதிக்க வேண்டியது உங்கள் கடமை, அந்த கடமையெல்லாம் மண்டே கோர்ட்டில் பேசிக்கிடுங்க, முதல்ல இப்போ உள்ளுக போங்க சார் அப்படின்னு நம்ம திருவை உள்ளுக தள்ளதுலேயே குறியாட்டு இருக்கிறாருங்க அந்த அதிகாரி. சும்மா மிரட்டாதீங்க, நீங்கள் செய்யது கண்டம் ஆஃப் த கோர்ட்டு அவமதிப்பு செய்யுது, நீங்கள் கோர்ட்டு அவமதிச்சா என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே, உங்கள் வேலையே போயிடும், அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு நம்ம திரு அந்த அதிகாரிகளை மிரட்டுறாங்க. அதே நேரம் நம்ம திருவை பார்த்த அந்த அதிகாரி, என்ன நீ சொன்னோன்னா நான் கேட்டுருவேனா, கண்டம் ஆஃப் த கோர்ட்டா, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது, என் வேலையே போனாலும் எனக்கு பயம் இல்லை, என்ன சொல்லி ஜட்ஜி வாயே தெரியும் மூடணும் வைக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உன் வேலையை பார்த்துட்டு போ, என்னை மிரட்டக்கூடிய வேலையை வைக்காதுங்க, என்னை மிரட்டாமல் ஒழுங்கா நீயே உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிரு, இல்லாட்டினா நான் அடுத்த ஆக்ஷனை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு அந்த அதிகாரி காட்டுன்னு நம்ம திருவை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உள்ளுக போகாட்டா நான் தரன்னு உன்னை இழுத்துட்டு போக வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர் அப்படின்னு அலெக்ஸ் அழகா வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் அதிகாரியை பார்த்து இந்த எவிடன்ஸை நான் கொண்டு காட்டி உன் வேலைக்கு ஆப்பு வைக்கேன், நீ தப்பு செய்யாதவங்களை இப்படி தண்டிக்கணும்னு நீ நினைக்கிறிய, உன்னை மாதிரி பார்த்தா கேடு பிடிச்ச அதிகாரியால் தான் இவ்வளோ நாட்டில் கஷ்டம் நடக்கு, தப்பு செய்தவங்களை விட்டுட்டு தப்பு செய்யாதவங்களை தூக்கி உள்ளுக்க வைக்க பார்க்குறிய, இவனுக்கெல்லாம் விவஸ்தை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த வீடியோவை நான் இப்போவே கொண்டு உன்னோட மேலிடம் இருக்கும்ல அங்கே கொண்டு காப்பிட்டுவேன், இது ஐஜி வர பரவும், உனக்கு வேலையே இல்லாமல் போகண்டா பார்க்கலாமா அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், வேண்டாம் சார் இவங்களை இப்போவே கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த ரிலீஸ் ஆர்டரை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க, கதறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம திரு வெளியே வராங்க. இதை பார்த்ததும் கௌதமுக்கும் கவிதாவுக்கும் சும்மா கடுப்பு,
எப்படியாவது பட்டு நம்ம இந்த பாலியல் குற்றத்தில் வந்து மாட்டி சிக்க வச்சு இவனை டீஆக்டிவ் பண்ணி ஒரு ஓரமாக இருக்க வச்சு அந்த ஆட் ஷூட்டை நடத்த விடாமல் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம கங்கணம் கட்டணும். ஆனால் இப்போ நம்ம திட்டம் எல்லாம் முறியடிச்சு போச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம மகாவுக்கு கௌதம் பார்த்து சந்தேகம் வருது. ஒருவேளை இவன் தான் அந்த முகமூடியை போட்டு ரியாவை வந்து கொல்ல வந்தவனா இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தேகம் வருது. இந்த கவிதா கௌதம் 2 பேர்த்துக்கு திட்டமாக தான் இந்த திரும்ப மாற்ற விட தான் இருக்கணும். சொந்த அண்ணன் பையனுக்கே இப்படி ஒரு சூனியம் வைக்கக்கூடிய அத்தையை நான் இங்கே தான் பார்க்குறேன். இவங்க லேசுப்பட்டவங்க இல்லை, இவங்களை இப்படியே விடக்கூடாது. இவங்களுக்கும் கௌதமுக்குள்ள உறவை வெட்ட வெளிச்சம் பார்க்கணும். அதை விட முக்கியம் திருவோட எதிரி இவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருவுக்கே வந்து தெரியப்படுத்தணும். அப்போ தான் இவங்ககிட்ட இருந்து தப்ப முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கவிதாவையும் கௌதமையும் பிடிச்சி நீங்கள் தானே வந்து எல்லாத்துக்கும் காரணம், திரு கம்பெனியில் நடக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம கவிதாவின் உச்சி குடும்பியை பிடிச்சி வச்சு ஆட்டுறாங்க. நான் இந்த உங்கள் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவின்னு உள்ள ரகசியத்தை நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம